முரளிக்கு 10 வயது இருக்கும்போது அவனது தந்தை ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டு உயிரிழந்தார். அன்றைய நாளிலிருந்து அவனது தாய் காமாட்சி அவனை வளர்க்க அரும்பாடுபட்டார். கணவனின் இறப்பு அவளை விரக்தியின் உச்சிக்கே கொண்டு சென்றது. புகுந்த வீடு மட்டுமல்ல, தன் பிறந்த வீடும் அவளை கை கழுவியது. வேறு வழியின்றி வைராக்கியத்தில் தன் ஒரே மகனான முரளியை படிக்க வைத்து ஆளாக்கினாள் தாய் காமாட்சி. முரளிக்கு 32 வயது ஆன பின்பு உமா என்ற பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் தாய் காமாட்சி. திருமணம் முடிந்ததும் விருந்து, உபசரிப்பு, சம்மந்தி விருந்து என்று அவனது கால்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. அன்று முரளி மெத்தையின் மீது அமர்ந்தபடி தன் மனைவி உமாவிடம் மனம் விட்டு தன் அன்பை பகிர்ந்து கொண்டிருந்தான். முரளியின் மார்பில் சாய்ந்தபடி, என்னங்க, கல்யாணத்துக்கு முன்பெல்லாம் போன்ல பேசும்போது ஹனிமூனுக்கு போகலாம்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே, இப்ப என்ன? எந்த பேச்சும் இல்ல. மாட்டை வாங்கி தொழுகையில கட்டியாச்சு என்கிற கதை மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டீங்க என்கிற தைரியமா என்று கேட்டவுடன் முரளி சிரித்துக்கொண்டே, அப்படின்னா நீ என்ன சொல்ற? எனக்கு ஹனிமூன் பத்தின எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்ல வரியா? எனக்கும் ஹனிமூன் போகணும்னு ரொம்ப ஆசைதான். அம்மா கிட்ட இதை பத்தி ஏற்கனவே பேசினேன். அம்மாவும் முதல்ல இதுக்கு சரின்னு தான் சொன்னாங்க என்றவுடன் மனைவி உமா, ஹனிமூன் எங்கே போறோம் என்று ஆசையாக கேட்க உடனே முரளி, எனக்கு பாலி போகலாம்னு ரொம்ப ஆசை. ஆனா என்ன செய்ய, அம்மாவுக்கோ வயசாயிடுச்சு, சர்க்கரை, இரத்த கொதிப்புன்னு உடம்புல ஏகப்பட்ட வியாதி. இந்த நேரத்துல அம்மாவை இங்க தனியா விட்டுட்டு நம்மால எப்படி ஹனிமூன் போக முடியும் என்று சொன்னதும் மனைவி உமா, அப்படின்னா உங்க அம்மாவையும் நம்ம கூட அழைச்சிட்டு போக வேண்டியது தானே என்று சொன்னதும் முரளி, அதெல்லாம் முடியாது உமா. ஏன் என்று உமா கேட்க, அம்மாவுக்கு ஃப்ளைட்னா ரொம்ப பயம். அதனால நம்ம கூட ஃப்ளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணி பாலிக்கெல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு அம்மாவை இங்க தனியா விட்டுட்டு போகவும் மனசில்ல என்று சொன்னதும் மனைவி, என்னங்க நீங்க ஆசை காட்டி இப்படி மோசம் பண்றீங்களே. நீங்க ஹனிமூனுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும்னு ஏதேதோ சொன்னதாலதான் நானும் ஆசையா ஏதேதோ கனவு கண்டிருந்தேன். இப்போ ஒரு நொடியில இல்லைன்னு சொல்லிட்டீங்களே என்று சொல்ல உடனே கணவன் முரளி, சரி, வேற ஏதாவது வழி இருந்தா நீயே சொல்லு என்று சொல்ல, எனக்கு என்னங்க தெரியும், அதான் ஒத்த வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே என்று ஒரு நிமிடம் சலித்து கொண்டாள் மனைவி உமா. உடனே அவளை சமாளிக்க கணவன் முரளி, ஹனிமூனுக்கு பாலிக்கு போகலேனா இப்ப என்ன கெட்டிட போகுது? இயற்கைய அங்கே போய் தான் நாம ரசிக்கணுமா? ரசிக்கத்தான் அந்த இயற்கையவே அந்த கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி படைச்சிருக்கானே, அதான் என் கண் முன்ன உலக அதிசயமே இருக்கே என்று சொன்னதும் மனைவி உமா, உலக அதிசயமா? என்ன நீங்க சொல்றீங்க? அதான் நீ இருக்கியே, தாஜ்மஹால் கூட உன்னுடைய அழகுக்கு கீழே தான். உன்னுடைய கண்ணம், மூக்கு, வாயு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல, அவ்வளவு ஒரு அழகு. உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அழகிய சுந்தரிய நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்று சொன்னதும் வெட்கத்தில் உமாவின் கன்னங்கள் சிவந்தது. அடப்போங்க, ஹனிமூன் கூட்டிட்டு போகாம இருக்க என்ன தாஜா செய்யலாம்னு முடிவு செஞ்சிட்டீங்களா என்று கணவனின் மார்பில் சாய்ந்தபடி சிலிர்த்து கொண்டாள். அவர்கள் இருவரும் தனது அறையில் அமர்ந்து பேசுவதை கதவின் துவாரம் வழியாக நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்த மாமியார் காமாட்சி, என்ன இவன் இப்படி இருக்கா? என் பிள்ளைக்கு பொம்பளை வாடையே ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா கல்யாணமான 2 நாள்ல பொண்டாட்டியை இப்படி வர்ணிக்கிறானே, இவனெல்லாம் ஒரு ஆம்பளையா? அவ என்ன அவ்வளவு ஒரு பேரழகியா? தாஜ்மஹாலே அவ அழகுக்கு கீழே. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு பாராட்டா என்று புலம்பி தள்ளினாள். மறுநாள் காலை மாமியார் காமாட்சி சமையலறைக்கு சென்று காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். அந்நேரம் அங்கே வந்த மருமகள் உமா மாமியார் சமையலறையில் நின்றபடி சமைத்து கொண்டிருப்பதை பார்த்ததும், குட் மார்னிங் அத்தை, நீங்க சீக்கிரமே எழுந்திருச்சிட்டீங்களா? நான் நேத்து வந்து பார்த்தப்போ நீங்க சூடா சமைச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும்னு சொன்னீங்க. அதான் நான் பிறகு செஞ்சுக்கலாமேன்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நாளையில இருந்து நானே சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிறேன் என்று சொன்னதும் மாமியார் காமாட்சி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு சமையல் செஞ்சு சாப்பிட தெரியும். இத்தனை நாளா இந்த வீட்டில் ஒண்டிக்கட்டையா நான் தானே சமைக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சு, நேரத்துக்கு மருந்து வேற சாப்பிடணும். அதனால நேரத்துக்கு எழுந்து சாப்பிட வேண்டியது அவசியம். உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நான் நேரத்துக்கு சாப்பிடாம பட்டினியில சாக வேண்டியதுதான். நமக்கு யாரு நேரத்துக்கு சமைச்சு கொடுப்பா என்று சலித்து கொள்ள அதை கேட்டதும் மருமகள் உமாவின் முகம் மாறியது. உடனே, எங்க வீட்டில் நான் தான் சமைப்பேன், எனக்கு ருசியா ரொம்ப நல்லா சமைக்க தெரியும். எங்க அம்மா எனக்கு எல்லா சமையலும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எங்க அம்மா சமைக்கும் போது கூட எங்க அம்மாவை அடுப்படியில இருந்து வெளியே அனுப்பிட்டு ஒத்தையால நானே என் குடும்பத்துக்கு 5 நிமிஷத்துல சமைச்சு சாப்பாடு பரிமாறிடுவேன் என்று சொன்னதை கேட்டதும் மாமியார் காமாட்சி, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லம்மா. ஆண்டவன் புண்ணியத்துல என் கை 2ம் நல்லா தான் இருக்கு.
எனக்கு சமைச்சு சாப்பிட தெரியும் என்று சொல்ல, உடனே அங்கு வந்த மகன் முரளி தன் மனைவி உமாவை பார்த்து, உமா, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு என்று சொன்னதும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து பால் கவரை எடுத்து அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சத் தொடங்கினாள் மருமகள் உமா. சிறிது நேரத்தில் ஒரு டம்ளரில் டிகாஷனை கலந்து காஃபியை ஆற்றி கொண்டு வந்து தன் கணவன் முரளியிடம் கொடுத்தாள் மருமகள் உமா. அப்போது தன் மாமியார் காமாட்சிக்காகவும் சேர்த்து மற்றொரு டம்ளரில் காஃபி கலந்து வைத்திருந்தாள் உமா. அதை பார்த்த மாமியார் காமாட்சி வேண்டுமென்றே தன் மருமகள் உமா தலையை திருப்பும் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தன் கையால் அதனை தட்டிவிட்டாள். கண்ணாடி குவளை என்பதால் தரையில் விழுந்ததும் கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கி போனது. அதை கவனித்த மாமியார் காமாட்சி, பாருடா, இந்த பொண்ணுக்கு ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட தெரியல, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல பாரு, புதுசா வாங்கி வச்ச இந்த கண்ணாடி கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட்டா என்று தன் ஆசை தீர தன் மருமகள் உமாவை திட்டி தீர்த்தாள். தன் மாமியார் பேச்சால் கோபமான உமா கண்களில் கண்ணீரை சிந்தியபடி அங்கிருந்து கிளம்பி தன் அறையின் கதவை சாத்திக் கொண்டாள். அதை கவனித்த கணவன் முரளி, அம்மு, எங்கே போற என்று கேட்டதும், என்னடா இது, அவ என்ன சின்ன குழந்தையா, 25 வயசாகுது, அவளை போய் அம்மு கும்முன்னு சொல்லி கூப்பிடுற, அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பெயர் வைக்கலையா, இனிமே அவளை பேர் சொல்லி கூப்பிடு. உன் பொண்டாட்டி கீழே போட்டு உடைச்சதுல கண்ணாடி சிதறி 4 மூலையிலையும் கிடக்கு, என்னால குனிஞ்சு சுத்தம் செய்ய முடியாது, முதல்ல அந்த கண்ணாடியை எடுத்து குப்பை தொட்டில போட்டு இந்த இடத்த சுத்தம் செய் என்று சொன்னதும் முரளி ஒன்றும் சொல்லாமல் தரையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்கி அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டான். பிறகு தன் தாய் காமாட்சியை பார்த்து, அம்மா, உமாவா அவங்க வீட்டுல எல்லாரும் அம்மு என்று சொல்லிதான் கூப்பிடுவாங்க, அதனாலதான் நானும் அவளை அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டேன் என்று சொன்னதை கேட்டதும் கோபத்தில் மாமியார் காமாட்சி, இங்க பாருடா, உமா அவங்க வீட்டு பொண்ணு, அதனால அவளை செல்லம்மா அம்மு என்று அவங்க வீட்டுல கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா இங்க அவளை உமான்னு பேர் சொல்லிதான் நீ கூப்பிடணும் என்று சொன்னதும் முரளி, இப்ப என்ன உங்களுக்கு, என் மனைவிய செல்ல பேர் வச்சு நான் கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே, இனிமே நான் அவளை அம்மு என்று கூப்பிடல, அவளை எப்போதும் போல உமான்னு பேர் சொல்லியே கூப்பிடுறேன், போதுமா என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு சென்று கதவை திறக்க கண்கள் நனைந்தபடி மெத்தையின் மேல் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி உமாவை பார்த்து, இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அலற என்று சொன்னதும் உடனே படுக்கையில் இருந்து எழுந்த உமா, என்னங்க, எனக்கு நல்லா தெரியும், அந்த கிளாஸ் என் கைப்பட்டு கீழே தவறி விழல என்று சொல்ல உடனே முரளி, இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசணும், முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் என்று சொல்ல உடனே மனைவி உமா, இல்லங்க, எனக்கென்னமோ உங்க அம்மாவுக்கு என்னை பிடிக்கலேன்னு நினைக்கிறேன். அதை கேட்டதும் முரளி, உன்னை பிடிக்காம தான் உன்னை எனக்கு எங்க அம்மா திருமணம் செஞ்சு வச்சாங்களா, எங்க அம்மா அந்த காலத்து மனுஷி, அவங்களுக்கு இந்த கண்ணாடி தட்டு கிளாஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டம், சின்ன வயசுல ஒரு முறை நான் இதை உடைச்சிட்டேன்னு பெரம்பை எடுத்து என்ன அடி வெளுத்துட்டாங்க, நல்ல வேலை உன்னை ஏதோ 2 வார்த்தை பேசினதோடு விட்டாங்க என்று சொன்னதும், அப்படின்னா உங்க அம்மாவுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா என்று உமா கேட்க, கண்டிப்பா அம்மாவுக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது, ஏதோ கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்த கோபத்துல ஏதோ 2 வார்த்தை அதிகமா பேசிட்டாங்க. ஆமா, நீ உங்க அக்கா பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னியே, நாளைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, நீ இப்போ கிளம்பு, நாம 2 பேரும் போய் கடையில் அவனுக்கு ஒரு துணி வாங்கிட்டு வரலாம் என்று முரளி சொன்னதும் உடனே தன் கண்களை துடைத்தபடி எழுந்து சென்று கதவை திறக்க அங்கே தன் மாமியார் கதவின் ஓரமாக நின்று காதை வைத்து ஒட்டு கேட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நொடி ஆடிப்போன மருமகள் உமா தன் மாமியாரை கண்ணிமைக்காமல் பார்க்க அதை கவனித்த மாமியார் காமாட்சி உடனே அங்கிருந்து ஓடிச் சென்றாள். சிறிது நேரத்தில் முரளி, என்ன உமா, என்ன ஆச்சு, ஏன் அப்படி பேய பார்த்த மாதிரி அரண்டு போய் நிக்கிற என்று சொன்னதும், இல்லங்க, நான் கதவை திறந்தது உங்க அம்மா இங்க இருந்து வேகமா ஓடுனதை பார்த்தேன், எனக்கு என்னமோ நாம 2 பேரும் பேசினத உங்க அம்மா இங்க நின்று கேட்டிருப்பாங்களோன்னு தோணுது என்று சொன்னதும் உடனே முரளி, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அம்மா ஏதாவது எடுக்க வந்திருக்கலாம், இல்லை எதையாவது சுத்தம் செய்வதற்காக இங்க வந்து நின்று இருப்பாங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சு குழம்பிக்கிறாத, முதல்ல போய் ரெடியாகு என்று சொல்ல மீண்டும் உமா, அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் வெளியே செல்வதை தெரிந்து கொண்ட மாமியார் காமாட்சி முரளி தன் மனைவி உமாவை அழைத்து கொண்டு தன் 2 சக்கர வாகன சாவியை எடுக்கும் அந்நேரத்தில், 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க என்று காமாட்சி கேட்க, ஷாப்பிங் போறோமா என்று மகன் முரளி சொன்னதும், என்னது ஷாப்பிங் போறீங்களா, இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டா சாப்பாடு யார் செய்யறது, எனக்கோ காலெல்லாம் ஒரே வலி, காலை எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியல, நீ வேணா ஒன்று பண்ணு, நீ கிளம்பி ஷாப்பிங் போ, உமா இங்க வீட்டில் இருக்கட்டும் என்று சொன்னதும், அது எப்படிமா,
அவளை விட்டுட்டு நான் மட்டும் ஷாப்பிங் போக முடியும்? அவ அக்கா பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நான் அவளை வெளியே கூட்டிட்டு போறேன். அவ இல்லாம எப்படிமா என்னால ட்ரெஸ் எடுக்க முடியும் என்று சொல்ல உடனே மாமியார் காமாட்சி, ஏண்டா உங்க அம்மா சாக பிழைக்க கிடக்கிறா, உனக்கு இப்ப ஷாப்பிங் தான் முக்கியமா என்று சொல்ல உடனே முரளி, அம்மா உங்களுக்கு ரொம்ப உடம்பு வலியா இருந்தா முதல்ல கிளம்புங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்று சொல்ல மீண்டும் மாமியார் காமாட்சி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ற வியாதி இல்ல. ஏய் உமா, இங்க வா, முதல்ல வந்து என் காலை கொஞ்சம் பிடிச்சு விடு, ரொம்ப வலிக்குது. டேய் உள்ள போய் அந்த மருந்தை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என் தலையில போட்டு விடுடா என்று சொல்ல வேறு வழியின்றி முரளி தன் தாயின் அறைக்கு சென்று மருந்தை கொண்டு வந்து அவள் நெற்றியில் பூசினான். மருமகள் உமா தன் மாமியாரின் காலை பிடித்து கொண்டிருந்தாள். அப்போது, அத்தை, உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுமா என்று கேட்க மாமியார் காமாட்சி, இல்லம்மா, வயசாகுது இல்லையா, அதான் மூட்டு வலி வந்து என்ன பாடா படுத்தி எடுக்குது. ஏய், உன்னை காலை அமுக்க சொன்னா இப்படிதான் அமுக்குவியா? நல்லா கைய வச்சு அழுத்தி புடி, அந்த முட்டிக்கு கீழே தான் எனக்கு வலியே, கொஞ்சம் நல்லா புடிச்சு விடு. எனக்கு நைட்டுக்கு சூடா சாப்பாடு வடிச்சு ரசம் வச்சிரு, அந்த சிகப்பு கலர் டப்பால கருவாடு வச்சிருக்கேன், அதை பொறிச்சு ஒரு தட்டுல வச்சிரு, எனக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு அது போதும் என்று சொல்ல உடனே உமா தன் கணவன் முரளியை ஓரக்கண்ணால் பார்த்தாள். முரளிக்கு தன் மனைவியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் மருந்தை தன் தாயின் நெற்றியில் பூசியபடி நின்று கொண்டிருந்தான். உடனே உமா சமையல் அறைக்கு சென்று தனது சமையல் பணிகளை செய்யத் தொடங்கினாள். அதை பார்த்த கணவன் முரளி அவள் பின்னால் சென்றதை பார்த்ததும், ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லையா? கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு அவ பின்னாடியே போயிருவியா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா என்று சொல்ல உடனே முரளி, இல்லம்மா, அவ சமைக்க போனா, அதான் அவ கூட நின்று ஏதாவது உதவி செய்யலாமே என்று சொல்லி முடிப்பதற்குள் மாமியார் காமாட்சி, அதெல்லாம் கிச்சன் வேலையா அவளுக்கு பார்க்க தெரியும், நீ ஒன்று அங்கே போக வேண்டாம் என்று சொல்ல திடீரென்று அம்மா என்ற சத்தம் கேட்க முரளி ஓடி வந்து அங்கே பார்த்ததும் தன் மனைவி உமா கால் இடறி தரையின் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து, உமா என்னாச்சு என்று கேட்க, வரும்போது கால் இடறி கீழே விழுந்துட்டேங்க, என்னால காலை எடுத்து கூட வைக்க முடியல என்று சொல்ல உடனே முரளி, சரி நீ வா, நான் உனக்கு ஐஸ் ஒத்தரம் போட்டு விடுறேன் என்று தன் மனைவியை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அதை பார்த்ததும் மாமியார் காமாட்சி, ஏண்டா அவளுக்கு காலில் தானே அடிபட்டு இருக்கு, கை ரெண்டும் நல்லா தானே இருக்கு, அவளுக்கு அந்த ஐஸ் ஒத்தரத்தை கூட அவளுக்கு அவ கையினால செஞ்சுக்க முடியாதா? பின்னாடியே ஓடுறான் பாரு, ஊர்ல இல்லாத பொண்டாட்டிய கட்டிட்டு வந்துட்டான் போல. எப்படியோ நாம நினைச்ச மாதிரி அவனை அவங்க மாமியார் வீட்டுக்கு போக விடாம தடுத்தாச்சு என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் காமாட்சி. அன்று இரவு முழுவதும் முரளி தன் மனைவி உமாவின் காலிற்கு ஒத்தடம் கொடுத்து அவளை நன்றாக அன்று பார்த்து கொண்டான். மறுநாள் காலை உமாவிற்கு கால் வலி சற்று தணிந்தது. அவள் எழுந்ததும் தன் மனைவியை தன்னுடன் அழைத்து கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அங்கே உமா, என்னங்க, வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்று சொல்ல முரளி அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு தன் நண்பர்களை பார்ப்பதற்காக வெளியே சென்றான். மருமகள் உமா தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிப்பதற்காக வெளியே சென்றாள். அந்நேரம் மாமியார் காமாட்சி உமாவின் அறைக்கு சென்று அங்கே இருந்த மெத்தை, கபோர்டு என்று ஒரு இடம் விடாமல் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள். உமா சாப்பிட்டு தரையில் போட்டு கிடந்த நொறுக்கு தீனி கவரை பார்த்ததும், சின்ன குழந்தைன்னு நினப்பு, பேக்கரியில உள்ள எல்லா ஐட்டத்தையும் வாங்கி கொடுத்திருக்கான் பாரு, தின்னதும் இல்லாம எப்படி தரையில போட்டு வச்சிருக்கான்னு பாரு, இதை எடுத்து குப்பை தொட்டில போடணுங்கிற அறிவு இருக்கா? என்னதான் இவளுக்கு இவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ தெரியல, எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருக்கா. எதுக்காக எல்லாத்தையும் இப்படி பூட்டி வைக்கணும்? அப்படி என்னதான் உள்ள எடுத்து மறைச்சு வச்சிருக்காளோ தெரியல என்று புலம்பியபடியே முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு கீழே இருந்த டிராவை திறந்து அங்கே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள். அங்கே தான் தேடி வந்த பொருளை பார்த்ததும் மாமியார் காமாட்சி அதை எடுத்துக்கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே செல்ல நண்பர்களை பார்க்க சென்ற முரளி மறந்து போன தனது இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டிற்குள் நுழைய அந்நேரம் மருமகள் உமா மற்றும் மகன் முரளி இருவரும் மாமியார் உள்ளே நுழைந்ததை பார்த்து எதுவும் சொல்லாமல் மௌனமாக அங்கே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். தன் மாமியார் தன் கையில் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதும் அதை பார்த்த கணவன் முரளி, எங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல என்று சொல்ல உடனே மனைவி உமா, என்னங்க, உங்க அம்மாவுக்கு நாம 2 பேரும் 5 நிமிஷம் சிரிச்சு பேசினா கொஞ்சம் கூட பிடிக்கல. பாருங்க, நம்ம ரூம்ல உங்க அம்மா எதுக்காக நாம இல்லாத நேரம் உள்ள போகணும்? அவங்க கையில என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தீங்களா? இது எல்லாம் உங்க அம்மாவுக்கு தேவைதானா?
வயசான காலத்துல எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க என்று சொல்ல உடனே முரளி, என்ன செய்ய, எனக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது கோபமா தான் வருது. ஆனா நான் அவங்க பிள்ளையாச்சே, என்னால எதுவும் சொல்ல முடியல என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து தன் சாவியை எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளியே செல்ல மருமகள் உமா காய்ந்த துணிகளை கொண்டு வந்து மெத்தையில் போட்டபடி தன் அறையில் அமர்ந்து ஒவ்வொன்றாக மடித்து வைத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அங்கே வந்த மாமியார் காமாட்சி மருமகள் உமாவை பார்த்து, ஏண்டி, நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? எதுக்காக இந்த நேரத்துல மெத்த மேல உட்கார்ந்துருக்க? யாராவது இந்த நேரத்துல புருஷன் பக்கத்துல படுக்கலாமா? உனக்கு இது கூட தெரியாதா? உங்க அம்மா கிட்ட நேரம் தவறாம தினமும் பேசுறியே, உங்க அம்மா உனக்கு இத கூட சொல்லி கொடுக்கலையா என்று சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க பேசுறது ஒன்னும் புரியலையே என்று மருமகள் உமா சொன்னதும், ஏண்டி, இது என்ன, உனக்கு தீட்டு தானே? பின்ன எதுக்காக என் மகன் பக்கத்துல மெத்த மேல படுத்திருக்க? இந்த நேரத்துல புருஷன் பக்கத்துல படுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இனிமே நீ இங்க படுக்க வேண்டாம், ஒரு வாரத்துக்கு கீழே வந்து என் ரூம்ல படு என்று சொன்னதை கேட்டதும் மருமகள் உமா, அது எல்லாம் என்னால முடியாது, இங்கதான் நான் படுப்பேன் என்று சொல்ல உடனே கோபத்தில் காமாட்சி, என்னடி ரொம்ப திமிரா? பெரியவனா இவ்வளவு சொல்ற? ரொம்ப திமிரா அப்படிதான் இருப்பேன்னு சொல்ற என்று கோபத்தில் கத்த உடனே மருமகள் உமா, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நானும் என் கணவரும் 5 நிமிஷம் சிரிச்சு பேசினா உங்களுக்கு பிடிக்கல, 2 பேரும் எங்கேயாவது வெளியே தனியா போனா அதுவும் உங்களுக்கு பிடிக்கல, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இந்த ரூம்ல சேர்ந்திருந்தா அது கூட உங்களுக்கு பிடிக்கல. எப்ப பாரு நாங்க இந்த ரூம்குள்ள என்ன பேசுறோம்னு இந்த கதவுல காதை ஒட்டி வச்ச மாதிரி ஒட்டு கேக்குறீங்க. நாங்க சந்தோஷமா எங்கேயாவது வெளியே கிளம்புனா ஏதாவது டிராமா பண்ணி அதை கெடுத்து விட பாக்குறீங்க. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் என் புருஷன் கூட நிம்மதியா சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டது மாமியார் காமாட்சி, என்னடி நீ என் மேல தேவையில்லாம பழி போடுறியா என்று கேட்க உடனே மருமகள் உமா, இங்க பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க இங்க நின்னு ஒட்டு கேட்கிற விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்து என்னென்ன வேலை செய்யறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்னால உங்க ரூம்ல வந்து உங்க கூட கீழே படுக்கலாம் முடியாது. நான் இங்க தான் என் புருஷன் கூட தான் படுப்பேன். என் புருஷன் வந்து சொல்லட்டும், பிறகு நான் இங்க வந்து படுக்கவா வேணாமா என்பதை நான் முடிவு செய்யறேன் என்று சொல்ல, அவள் பேச்சை கேட்டு கோபமான மாமியார் காமாட்சி கோபத்தில் கத்த, வெளியே செல்வதற்காக தயாரான முரளி சத்தம் கேட்டு மேலே வர, அங்கே தன் தாய் காமாட்சி தன் மருமகள் உமாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான். தன் மகன் உள்ளே வந்ததை கவனித்த மாமியார் காமாட்சி உடனே தன் கண்களில் கண்ணீர் வடிய, பாருடா, உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு பாரு, என் மேல தேவையில்லாம பழி போடுறாடா. வந்தது வராததுமா, கல்யாணம் செஞ்சு வந்ததும் என்னையும் உன்னையும் பிரிக்க திட்டம் போட்டு இருக்கா. பாரு, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல தெரியுது. நீயே வந்து என்னன்னு கேளுடா என்று சொல்ல, தன் மாமியார் பேசியதை கவனித்துக் கொண்டிருந்த மருமகள் உமா, இந்த நடிப்பெல்லாம் இங்க எதுவும் எடுபடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த கதவு ஓரமா நின்னு ஒட்டு கேட்கறது, நான் குளிக்க போன நேரமா பார்த்து இந்த ரூமுக்குள்ள வந்து சோதனை போடுறது, இது எல்லாம் உங்க பிள்ளைக்கும் தெரியும். இனி உங்க நடிப்பு அவர்கிட்ட பழிக்காது என்று சொல்ல உடனே மாமியார் காமாட்சி, பாருடா, என் மேல எப்படியெல்லாம் பழி போடுறான்னு பாரு என்று சொன்னதும் கணவன் முரளி, அம்மா, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இங்க இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு உமாவை பிடிக்கலையா? நானா உமாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு தர சொல்லி உங்ககிட்ட கேட்டேன்? நீங்க தானே அவளை பெண் பார்த்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சீங்க. இப்ப நீங்களே உங்க மருமகளை இப்படி நடத்தலாமா என்று சொல்ல உடனே கோபத்தில் மாமியார் காமாட்சி, என்னடா, பொண்டாட்டி வந்ததும் உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியா? உங்க 2 பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன செய்யறேன்னு பாரு என்று சொல்ல உடனே முரளி, நீங்க இதுவும் செய்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அதை பத்தின கவலை எதுவும் எனக்கு இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருந்தா நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க புத்தி தான் வரும். எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்ல. நான் என் மனைவி அழைச்சிட்டு தனி கொடுத்தன போகலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் என்று சொன்னதை கேட்டதும் மனைவி உமா, இங்க பாருங்க, நீங்க ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க அம்மாவுக்கு யார் என்ன எடுத்து சொன்னாலும் எதுவும் இப்ப புரியாது. அவங்களுக்கு அவங்களோட நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் முக்கியம். யார் எப்படி போனா அவங்களுக்கு என்ன? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிறீங்க. உங்களுக்காக இதையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிறேன் என்று சொன்னதை கேட்டதும் கணவன் முரளி, அது எப்படி? நான் அவங்களோட புள்ள, அதனால எங்க அம்மா செய்யற காரியத்தை நான் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கலாம். நீ எதுக்காக எங்க அம்மாவோட கொடுமையை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு தன் முகத்தை திருப்பி தன் தாய் காமாட்சியை பார்த்தான்.
பின்பு தன் தாயின் கைவிரலுடன் தன் கைகளை வைத்தபடி, அம்மா, சின்ன வயசுல இருந்து என்னை வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 10 வயசுல அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒதுக்கின அந்த நேரத்துல நீங்க இன்னொரு திருமணம் கூட செய்து கொள்ளாம வீட்டு வேலை செஞ்சு இட்லி வித்து என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வளர்த்து ஆளாக்குனீங்க என்று எனக்கு எல்லாம் தெரியுமா? சில நேரம் என் மேல கோபத்துல தெருவில் போட்டு என்னை அடிப்பீங்க. தெருவில் இருக்கிற எல்லாரும் அதை வேடிக்கை பார்ப்பாங்க. என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை பார்த்து ஸ்கூலுக்கு போன பிறகு என்னை கிண்டல் செய்வாங்க. எனக்கு அந்த பேச்சு எல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இருந்தும் ஒரு நாள் கூட அந்த கோபத்தை நான் உங்க மேல காட்டினதே இல்லை. காரணம், ஆம்பளை துணை இல்லாம ஒரு பையனை வளர்ப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த விரக்தியும் கோபத்திலும் தான் நீங்க என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு நான் அப்போ நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தா வாழ்க்கையில ஒரு நாளாவது என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை என்னிடம் நீங்க பேசியிருப்பீங்களா? இல்ல மற்ற தாய் போல என்னை கட்டிப்பிடிச்சு அணைச்சு நெற்றியில அன்பா ஒரு முத்தம் கொடுத்திருப்பீங்களா? உண்மையாகவே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி நினைச்சிருப்பீங்களா? இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்து என் மனைவியை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை அழைச்சிட்டு தனி கொடுத்தனம் போறேன் என்று அவன் பேச பேச மாமியார் காமாட்சி மனம் பனியாய் உருகியது. சிறிது நேரத்தில் காமாட்சி தன் மகனின் பேச்சை தன்னால் காது கொடுத்து கேட்க முடியாமல் அழுது கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள். மருமகள் உமாவோ இதற்கு மேல் தன்னால் அந்த வீட்டில் வாழ முடியாது என்று நினைத்தவள் தன் தாய் வீட்டிற்கு செல்வதற்காக ஒரு பெட்டியில் தனது உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த கணவன் முரளி, கல்யாணம் செஞ்சு உன்னை என் கூட வச்சு அன்பா பார்த்துக்க வேண்டியதுதான் ஒரு கணவனுடைய வேலை. ஆனா என்னுடைய சூழ்நிலை, என்னால இப்போது அதை செய்ய முடியல. நான் ஒரு நல்ல வீடு பார்த்த பின்பு உன்னை வந்து அங்க அழைச்சிட்டு போறேன். இது வரைக்கும் நீ உங்க அம்மா கூட உங்க அம்மா வீட்லேயே இரு என்று முரளி சொன்னதும், என்னங்க நீங்களும் என் கூட அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கலாமே என்று மனைவி உமா சொல்ல, அது எப்படி உமா முடியும்? என்ன இருந்தாலும் விருந்தும் மருந்தும் 3 நாள் மட்டும் தானே. மாப்பிள்ளையா இருந்தாலும் 2 நாளைக்கு மேல மாமியார் வீட்டில் தங்குவது எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு அது சங்கோஜமா இருக்கு என்று சொல்லி தன் மனைவி உமாவை கட்டி பிடித்து நெற்றியில் முத்தமிட, பின்பு தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்த உமா எப்போதும் போல மாமியார் காமாட்சி அவர்கள் இருவரும் பேசுவதை ஒட்டு கேட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் கோபத்தில் மருமகள் உமா, என்னங்க இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. உங்க அம்மா இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட மாறல. இப்ப கூட நாம ரூம்ல என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்று வந்து ஒட்டு கேட்கிறாங்க என்று சொன்னதும் மகன் முரளி, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வீட்டுல பேய் நடமாட்டம் இருந்தா கூட ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்து தான் வரும். ஆனா நீங்க தினம் தினம் இப்படி அமைதியா உங்க தூக்கத்தை கெடுத்ததும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி இப்படி தனியா அவங்க ரூம்ல நின்று பேசுறத இப்படி ஒட்டு கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு உங்களால தான் உமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறா. என் வாழ்க்கையை கெடுத்ததற்காக தான் இத்தனை நாளா என்னை பொத்தி பொத்தி நீங்க வளர்த்தீங்களா என்று சொல்ல, உடனே மனைவி உமா, உங்க அம்மாவுக்கு அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா உங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. இல்லைனா நாம இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் திரும்பவும் நம்ம ரூம்ல வந்து இப்படி ஒட்டு கேட்பாங்களா? இதுக்கு மேல உங்க அம்மாவை மாத்த முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்களா மாறினாதான் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் யார் சொல்லியும் தங்களை மாத்திக்க மாட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்டதும் மாமியார் காமாட்சி, நீ சொல்றது சரிதாமா, தப்பு எல்லாம் என் மேலதான். 27 வயசுல என் கணவர் என்னை பிரிஞ்சு என்னை தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு. முரளிய கையில பிடிச்சபடி எங்கே போறதுன்னு தெரியாம தள்ளாடிட்டு இருந்தேன். பிறந்த வீடா புகுந்த வீடா யார் வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம சிந்திக்கிற அந்த நேரத்துல தான் எந்த ஒரு உறவையும் நான் சம்பாதிக்கலைன்னு எனக்கு புரிஞ்சுது. மனசுல வைராக்கியத்தோட எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினைச்சேன். அந்த ஊரை விட்டு வெளியே வந்தேன். ஆனா ஆம்பளைங்க கண்ணு கழுகு மாதிரியாச்சே. ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரிஞ்சதும் எப்படா என்கிட்ட 4 வார்த்தை பேசி என்னை கொத்திட்டு போகலாம்னு நினைச்சாங்க. எனக்கோ வேற வழி தெரியல. 4 பேருக்கிட்ட சிரிச்சு பேசி நல்லவண்ணு பேர் எடுக்கிறத விட 4 பேரை கோபமா முறைச்சு பார்த்து 4 வார்த்தை பேசி கோபக்காரி அடங்கா பிடாரின்னு பேரு வாங்கி ஒழுக்கமா வாழலாம் என்று முடிவு செஞ்சேன். அதுல இருந்து எந்த ஒரு ஆம்பளையும் என்னை ஏறெடுத்து பார்க்க கூட தயங்குவாங்க. அப்படி இருந்ததால மட்டும்தான் என் புள்ள முரளிய படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு என்னால ஆளாக்க முடிஞ்சது. அப்படிப்பட்டனா கல்யாணம் செஞ்சதும் முரளி உன் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசுறத ஒரு பொண்ணா என்னால தாங்கிக்க முடியல.
எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கொள்ள இருப்பது என் புள்ள முரளி மட்டும்தான். மற்ற பசங்க மாதிரி கல்யாணமான அடுத்த நொடியே இத்தனை நாளாக நான் தூக்கி வளர்த்த என் புள்ள பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை உதறி தள்ளிட்டு போயிடுவானுங்கிற பயத்தில் தான் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். என் பிள்ளையோட அன்பு ஒட்டு மொத்தமாக எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நான் சுயநலமாக இருந்த மாதிரி ஒரு கணவனுடைய அன்பையும் நீ எதிர்பார்ப்பது சரிதானே? இது எல்லாம் என் மனசுக்கு புரிஞ்சாலும் என் மூளைக்கு அது ஏறலையே. நான் செஞ்சது தப்பு தான். என் பிள்ளையோட ஒட்டுமொத்த பாசமும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று சுயநலமாக இருந்தது தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். இனி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க என்று அவள் சொன்னதை கேட்டதும் மருமகள் உமா, அத்தை, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் பையனுக்கு ஹனிமூன் போகணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் போகிறதுக்காக டிக்கெட் எல்லாம் ஏற்கனவே புக் பண்ணி இருந்தோம். ஆனால் உங்களை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போக அவருக்கு மனசு வரலை. அதனால தான் அவர் ஹனிமூன் கூட வேணாம்னு அதை நிராகரிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி வந்ததும் என் மேலே அவர் பாசம் காட்டினது என்னமோ உண்மைதான். ஆனால் அதற்காக உங்கள் மேலே வச்ச பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு எப்பவுமே உங்கள் மேலே ஒரு தனி பாசமும் அன்பும் அக்கறையும் எப்போதுமே அவருக்கு உண்டு என்றாள். அதை கேட்ட மாமியார் காமாட்சி தன் மகன் முரளி மற்றும் மருமகள் உமாவை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு அவர்களை வாழ்த்தினாள். அதன் பிறகு மாமியார் காமாட்சி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டாள். மருமகள் மாமியார் இடையேயான உறவு பலப்பட்டது. முரளி மீண்டும் தனது தாயுடனான நட்புறவை வளர்த்து கொண்டான். போர்க்களமாக இருந்த குடும்பம் பூந்தோட்டமாக மாறியது. கணவன் இல்லாமல் ஒற்றை தாயாக ஒரு குழந்தை வளர்க்கப்படும் பொழுது, திருமணத்திற்கு பிறகு, அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளை என்றால் இது போன்ற பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் எழுவது சகஜம்தான். காரணம், இத்தனை நாட்களாக தனது உலகமே தனது குழந்தைதான் என்று வாழ்ந்து வந்த ஒரு பெண் திடீரென்று தன் உறவை வேறு ஒரு பெண் பங்கிட்டுக் கொள்கிறாள் என்பதை ஒரு தாயாக மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில் ஒவ்வொரு ஆண்களும் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு தாய் மற்றும் தாரத்திற்கு இடையே நடக்கும் மாமியார் மருமகள் போராட்டத்தை அவர்களுக்குள் அன்பாக பேசி ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு மருமகளின் கடமையல்ல, ஒரு மகனின், ஒரு கணவனின் கடமை என்பதை எப்போது ஒரு ஆண் புரிந்து கொள்கிறானோ அப்போது இது போன்ற சண்டைகளுக்கு அங்கு இடமில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை. வீட்டில் உங்கள் மாமியார் எப்படி? மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.